ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்ன வேலை அப்படின்னா என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே, அவங்க குழந்தைங்கள பற்றியும் பிற்காலத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மிதுன ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு. அதே போல் மிதுன ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா புதன் பகவான். முதல்ல இந்த புதன் பகவானோட குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதன் அப்படிங்கிறது புதுமை விரும்பி. அப்போ இவங்களும் நிறைய விஷயங்களை விரும்புகிறவங்களாகவும், நிறைய புது புது ஆசைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதுசாக ட்ரெஸ் போடுவாங்க. இவங்க பண்ணக்கூடிய தொழில் எண்ணங்கள் புதியதாக இருக்கும். மற்றவங்க யாருமே பண்ணாத தொழிலை இவங்க பண்ணுவாங்க. இவங்க பண்ணுற எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரகம். அதாவது அது ஒரு படிப்பை, ஒரு வேகத்தை குறிக்கக்கூடிய, ஒரு படிப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இவங்க அதிகமாக படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சும்மா இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி இவங்க முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இந்த புதனோட இன்னொரு குணம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வியாபார நோக்கமுடைய ராசிங்க. ஏன்னா தொழில் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புதன் சரியாக இருந்தால் கணக்கு போடும் திறமை அவங்களுக்கு ரொம்ப கணக்கு பார்த்து வருமானம் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டு தன்மை உண்டுங்க. வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படி நேர் எதிராக மாறிடுவாங்க. இது ஒரு ஆண் தன்மையுடைய ராசி. அப்போ இதில் பெண்கள் பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஆண்களுக்குரிய ஒரு கம்பீரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. கையை நீட்டி நிமிர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களோட வீடு பார்த்தோம்னா ஒரு தெருவில் கடைசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அவங்க வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா வீட்டுக்குள்ளே தோட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா யாராவது டியூஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு உள்ள உங்க மனசுக்குள்ளே இருக்கிறது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் இவங்களோட கஷ்டங்களை இவங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, யார்கிட்டையுமே அப்படி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதே போல் இவங்க ரொம்ப குழந்தைங்க மதிங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இவங்க. சரி, இப்போ இவரோட மனைவி எப்படி இருப்பாங்க? இவங்க மனைவி பார்த்திங்கன்னா 2 கூட தான் சந்திரன் வராங்க. அப்போது அந்த கடகராசியாக வர்றதுனால அவங்க மிக அழகாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. அதே போல் மாதத்தில் 15 நாள் ரொம்ப சந்தோஷமாக கணவர்கிட்ட பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. மீதி 15 நாட்கள் காரணமே இல்லாமல் கவலையாக இருப்பாங்க. அதே போல் இவங்க ஒரு பொது இடத்துக்கு போகிறாங்க கணவன் கூட, இன்னொரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவன் கூட போகிறாங்க, ஒரு ஆணாக இருந்தால் மனைவி கூட போகிறாங்கனாலும் ரொம்ப அமைதியாக சாஃப்டாக பேசுவாங்க. அதுவே எல்லாருக்கும் இவங்களை பிடிச்சிரும். உங்கள் மனைவியை கொஞ்சம் கோபப்படுவாங்க, ஆனால் அதிகமாக பட மாட்டாங்க. கோபப்பட்டாலே 2 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை அப்படி தான், எப்போவாது தான் கோபமே போடுவாங்க. இவங்க திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக இவங்க மனைவியோட அந்த ஒரு யோகத்தின் காரணமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவரோட மனைவி பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. ஒரு பூஜை புனஸ்காரங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கும். அமாவாசையாக அப்போ வீட்டில் அசைவம் எடுக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு அதிகமானவங்களாக இருப்பாங்க. அடுத்து இவங்க சகோதரிகள் எப்படி இருப்பாங்க? இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அரசு வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க, கண்டிப்பாக. அதே போல் இவங்க கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. ஏதோ அவங்களுக்கு கீழே பிறந்திருந்தா கூட, தம்பியாக இருந்தால் கூட இந்த ஆர்டர் போடுவார், இது செஞ்சுட்டு வா, அதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இவங்க சகோதரர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட இவங்க தம்பி தங்கச்சி யாராவது, இல்லை அண்ணன் யாராவது, அக்கா யாராவது வேலை பார்த்தா கூட ஒரு நல்ல ஒரு பெரிய ஹெட்டாக தாங்க இருப்பாங்க. ஒரு பெரிய பொறுப்பில் தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய அந்த பொறுப்பில் தான் நிச்சயமாக இருப்பாங்க. சரி, இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? ரொம்ப புத்திசாலிங்க. இவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, இல்லை இவங்களே ஒரு சின்ன சுயத்தொழிலாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இவங்களால சும்மா இருக்க முடியாதுங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே போல் எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. சரி, இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பிறக்கக்கூடியது மிக அழகான குழந்தைங்க பிறப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரோட்டில் போனால் பார்த்துருக்கலாம், சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க.
அதே போல் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இவங்க வந்து இந்த குழந்தைங்க, இந்த ரிஷபராசிக்காரங்களோட இவங்களோட குழந்தைங்க அதிகப்படியாக சம்பாதிப்பாங்க வளர்ந்ததுக்கப்புறம். அப்படி ஒரு நல்ல குழந்தைகள், மிகவும் அழகான, இவங்களை வந்து பார்த்துக்கக்கூடிய, பிற்காலத்தில் நல்லா வச்சுக்கக்கூடிய குழந்தைங்க தான் நிச்சயமாக இவங்களுக்கு பிறப்பாங்க. சரி, இவங்க எதிரி எப்படி இருப்பாங்க? பொதுவாக இவங்களுக்கு எதிரி எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க ஒரு இடம் வாங்கியிருப்பாரு, பக்கத்து இடத்துக்காரர் இவர் இடத்துல ஒரு 3 அடி பிடிச்சி வச்சிருப்பாரு. இப்படி இடம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, எல்லை பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டுங்க. அதன் மூலம் தான் எங்களுக்கு வந்து எதிரிகளே வந்திருப்பாங்க. அதே போல் இவரோட எதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருப்பார், ரொம்ப வேகமாக இருப்பார், கோபமாக இருப்பார். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர் அதை வந்து அழகாக சமாளித்து அவங்ககிட்ட அழகாக பேசி ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இவங்க ஜெயிச்சிருவாங்க. சரி, இவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்? இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டுங்க. இவங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த தொழில் மூலம் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உண்டு. இவங்களுக்கு தொழில் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வேலையாள் கிடைப்பாருங்க. இப்போ சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுவார், ஆனால் வந்து ஒரு வேலையாள் மட்டும் கரெக்டாக இருந்தால் நான் சம்பாதிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இதுமாதிரி இவங்களுக்கு வேலையாள் சார்ந்த அதிர்ஷ்டம் உண்டு, அதிகப்படியான அதிர்ஷ்டம் உண்டு. இவங்களுக்கு ஆயுள் ரொம்ப அதிகங்க, மற்றவங்களோட உங்களுக்கு ஆயுள் அதிகம். இவங்க வந்து அதிகப்படியான பணம் வரும்போது இவங்க தான் சேமிக்கணும், அது இவங்களோட பொறுப்பு. சரி, இவங்க அப்பா எப்படி இருப்பார்? இந்த மிதுன ராசிக்காரோட அப்பா பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக இருப்பாருங்க, இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கொஞ்சம் நியாயம் கரெக்டாக பேசுவார். இவர் கூட உள்ளவர் இருந்தால் கூட, இப்போ வந்து இவரோட அண்ணன் தம்பி சொத்துல இவர் வந்து கரெக்டாக பங்கு பிடிச்சி கொடுப்பாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. அவரோட சொத்து ஒரு அடி எனக்கு கூடவும் வேண்டாம், குறையவும் வேண்டாம், கரெக்டாக பங்கு பிடிச்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி அடுத்தவங்களோட பொருளை விரும்பாதவராக இருப்பார். அவருக்கு என்ன உண்டோ அது போதும் அப்படின்னு இருப்பார். ரொம்ப நல்லவருங்க. ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவார், அதிகமாக தூங்குவார், அது மட்டும்தான். மற்றபடி அவர் உள்ள ஒரு அளவுன்னு இருப்பார். சரி, இவங்க வந்து என்ன தொழில் பண்ணலாம்? இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த தொழில். அப்போது ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், ஒரு காலேஜில் இருக்கலாம். அப்படி ஒரு வாத்தியாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி, ஐஏஎஸ் அகாடமி, அடுத்தவங்களை கவர்மெண்ட் வேலைக்கு உருவாக்குற ஒரு பணி, அந்த மாதிரி தன்னலம் கருதாத எல்லா தொழில்களும் இவங்க பண்ணலாம். நிறைய பேர் வந்து சூப்பர்வைசராக இருப்பாங்க, நிறைய பேர் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கோயிலுக்கு உள்ள வேலை பார்க்குறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கோயிலுக்கு வெளியே கோயில் சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு கூட நிச்சயமாக இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பிங்க. ஏன்னா ஆசிரியர் வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. சரி, இவங்களுக்கு எது சம்மந்தமாக லாபம் அதிகமாக கிடைக்கும்? இவங்களுக்கு வந்து இடம் சம்மந்தமாக லாபம் உண்டு. அப்போது என்ன பண்ணலாம்? இடம் வாங்கி விற்கலாம். எப்படி விற்கணும்? இப்போ ஒரு கையில் கொஞ்சம் பணம் இருக்குன்னா ஒரு 10 சென்ட் வாங்கணும். 10 சென்டில் ஒரு 2.5 சென்ட்டை கையிருப்பு வச்சுட்டு அந்த 10 சென்ட்டுக்குள்ள ரேட்டுக்கு மீதி இருக்க 7.5 சென்ட்டை விற்கணும். அப்படி இவர் வந்து எந்த இடம் வாங்கினாலும் அதில் 2 சென்ட் இப்படி கையிருப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 சென்ட் வாங்கணும், ஒரு 8 சென்ட் விற்கணும், 2 சென்ட் இவருக்கு வச்சுக்கணும். மீதி அந்த 8 சென்ட் விற்றதுக்குள்ள இன்னொரு இடம் வாங்கணும், அதில் ஒரு 2 சென்ட் வச்சுக்கணும். அப்படி இவர் வந்து இடம் சார்ந்த வருமானம் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவருக்கு வந்து வருமானம் அதிகமாக உண்டு. அதே போல் வாடகை வழியில் வருமானம் உண்டு. வாடகைனா இப்போ ஒரு இடத்துல வந்து கடை கட்டி விடுறது, அதில் வந்து ஒரு கடை கட்டி விடுறது, வீடு கட்டி விடுறது, அந்த மாதிரி வாடகை சம்பந்தமான வருமானம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு செலவு எதன் மூலம் அதிகம் வரும்? இவங்க வந்து பெண்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதே போல் இவங்க மனைவி, இவங்களோட குழந்தைங்களுக்கும் அதிகப்படியாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே போல் சினிமாவில் ஈடுபாடு இருக்கும். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு யோசனை திறன், ஒரு கற்பனை திறனை அதிகமாக குறிக்கிறது. அதில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சங்கீதத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆசிரியரில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்க வந்து உடம்பு கொடுத்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட மூளை புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தான் இவங்க வேலையும் சரி தொழிலும் சரி பண்ணுவாங்க. பேசுறது வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க, பேசியே கட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா ரொம்ப இனிமையாக எல்லாத்தையுமே பேசுவாங்க. அதே போல் இவரோட வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் சரிங்க,
சரின்னு கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை துணையிட்ட கேட்காம எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து சின்ன வயசுலே ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுல கூட இவங்க வந்து ஒரு பேச்சு போட்டியில் ஒரு நல்ல ப்ரைஸ் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு டென்ஷன் ஆயிடுவார். இவரோட கோபம் பார்த்தீங்கன்னா எப்போ இவருக்கு கோபம் வருதுன்னு இவருக்கே தெரியாது. அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் சரி இவங்ககிட்ட வந்து ஒரு டைம் சொல்லி கொடுத்தோன்னா அப்படி கற்றுக்குவாங்க, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும். அதனாலே உங்களை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இவங்களுக்கு எதிரிகள் இருந்தால் கூட அவங்கள வந்து பேசியே இவங்க இது பண்ணிடுவாங்க. இவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. எதிரிகளை கூட அவங்ககிட்ட கரெக்டாக பேசி இவங்க ஜெயிச்சிருவாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே போல் இவங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி, கும்ப ராசி, சிம்ம ராசிக்காரங்க. இவங்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட ராசி இதில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து கூட்டு தொழில் பண்ணணும், யார் கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க ஒரு பெரிய லெவலில் அப்படின்னு நினச்சாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக போகும். அடுத்து இவங்க வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் என்னன்னே தெரியல, பார்த்தாலே பிடிக்காது. இவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, ரெண்டு பேருக்குமே பார்த்தாலே பிடிக்காது. இவங்களுக்கு வந்து மேற்கு திசையில் உள்ள வீடுகள் அப்படின்னா மேற்க பார்த்த வீடுகள் இருந்தோம்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த ராசிக்கு நீங்கள் மேற்கு திசையில் வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு துணி கையில் வச்சுக்கணுங்க. ஒரு இடத்துக்கு இப்போ போகிறாங்க, ஒரு வேலை சம்மந்தமாக போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, இல்லை ஒரு தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பச்சை கலரில் ஒரு சின்ன துணியை கையில் வச்சுக்கிட்டோம்னா அது இவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக இவங்க வந்து ஒரு புதுமை விரும்பிகள் அப்படிங்கிறதுனால ஐடி ஃபீல்டில் அதிகமாக அந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க இருக்குங்க. ஏன்னா அது ஒரு புதுமை, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஃபீல்டு. அந்த ஒரு வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஃபீல்டில் வந்து அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறதே இந்த மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டுனா அவங்களுக்கு இவங்க கடன் வாங்கி கூட உதவி பண்ணுவாங்க, பிடிச்சவங்களுக்கு எதனாலும் பண்ணுவாங்க. அதே போல் பணம் கொடுக்கறது வந்து யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சிரிக்க பேசுவாங்க. அந்த பேச்சு திறமையால தான் இவங்க ஜெயிப்பாங்க. அதே போல் அவ்வளோ பேசினா கூட கடவுள் வழிபாடில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும். கடவுள் வழிபாடு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். டான்ஸ் ஆடுறது, ஒரு கவிதை எழுதுறது, கதை எழுதுறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஓவியம் வரைகிறது கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை யார்கிட்டையுமே காட்ட மாட்டாருங்க. நிறைய விஷயத்துல ஆர்வம் இருக்குங்க. அதுமாரி நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருக்குங்க. அதை கற்றுக்குவாங்க, அதை கூட அவ்வளோ வெளியே காட்ட மாட்டாங்க. பொதுவாக இவங்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருனாலும் பார்த்தோன்னே எடை போடுற குணம் உங்களுக்கு உண்டுங்க. ஒருத்தர் வந்து இவர்கிட்ட பேசினா கூட இவன் எதுக்காக நம்மகிட்ட வந்து பேசியிருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், அப்போ இவ்வளோ நாள் பேசலை, இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான், எதுக்கு பேசுகிறான், அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்தோன்னே எடை போட்டுருவாரு. இவர் நல்லா படிச்சிருப்பாரு, அதனால எங்க போனாலும் சரி இவருக்கு மரியாதை கிடைக்குங்க. எந்த ஒரு சபையிலையும் இவர் கண்டிப்பாக மரியாதை இருக்கும். அதே போல ஒரு பேச்சு திறமை அதிகமா இருக்கிறதுனால இவங்க ஒரு பேச்சாளர் ஆகலாம், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அந்த மாதிரி ஆகலாம். இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் ஒரு அளவோட சாப்பிடுவாங்க. பிடிச்ச எல்லா உணவுகளையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் கரெக்டாக அளவோட தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்கள மாதிரி இவங்க சொந்தக்காரங்களை வந்து கவனிக்க முடியாதுங்க. வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அது இதுன்னு வாங்கி போட்டு அவங்கள அப்படியே திணறடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடுனே தெரியாத அளவுக்கு அவங்கள விழுந்து கவனிப்பாங்க. சென்ட் அடிக்காம வெளியே போக மாட்டாரு, அதிகமாக சென்ட் யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாரு. பெற்றவங்களை கடைசி காலகட்டம் வரைக்கும் கூட வச்சு பார்த்துக்கிறது கண்டிப்பாக இவங்க தான். அதே போல் முக அழகு, முக லட்சணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்து இவங்ககிட்ட பேசி எப்படியாவது உங்களை ஏமாத்திடலாம்னு யாராலும் வந்தாங்கன்னு நினைங்களேன், அவங்கள இவங்க தந்திரமாக ஏமாத்திடுவாங்க. எப்பவுமே சுய உழைப்பு மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும், அதிர்ஷ்டம் வெற்றியை கொடுக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க. எப்பவும் சரி உழைக்கணும், சம்பாதிக்கணும், அவ்வளோதான், அதிர்ஷ்டம் வேண்டாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதே போல் இவங்க வந்து இவங்களோட ரகசியத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு வந்து 30 வயசுக்கு அப்புறம் தாங்க இவங்க வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அது முடிய இவங்க வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஏமாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அமைதியாகிடுவாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு அவங்க என்னைக்கு ஆகுறாங்களோ அன்று முதல் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு எல்ஐசியில் வேலை பார்க்குறதுக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னா ஜோதிடம் சம்மந்தமான இந்த மாதிரி 2 வேலை உண்டுங்க. அதாவது படிக்கிறது ஒன்று படிச்சிருப்பாரு, இன்னொரு இடத்துல வேலை பார்ப்பாரு, எக்ஸ்ட்ரா ஒரு படிப்பும் படிச்சிருப்பாரு.
கண்டிப்பாக பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்க்க இல்லை வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்கு கூட இவங்க முயற்சி பண்ணால் வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து மேக்சிமம் இவங்களை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இவங்க வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்லாம் காம எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் தலையில் எண்ணெய் தேய்க்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உடல் சூடை குறைக்கணும். பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயிருவாருங்க. ஒரு 30 வயசு தாண்டினோடனே அந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல பேர் செல்வாக்கு அந்த மாதிரி பெரிய ஆளாயிருவார். இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். எந்த அளவுக்கு மனைவிட்டு விட்டு கொடுத்து போகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு பெண் இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா கணவன்ட்டு விட்டு கொடுத்து போகணும். அவ்வளோதான். வாழ்க்கை துணைட்டு விட்டு கொடுத்து போங்க. எதுக்குனாலும் கோவப்படக்கூடாது. வாழ்க்கை துணைட்டு அந்த வாழ்க்கையை வந்து அவ்வளோ ரசிக்காது. நீங்கள் ஒரு டைம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் 2 டைம் விட்டு கொடுத்து போவாங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. அதே போல் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் மூலமாக கண்டிப்பாக வருமானம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க வந்து பணம் யாருக்காவது கைமாத்து கொடுக்கவே கூடாது. கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வெளியே மாட்டிக்கிடும். இவருக்கு வந்து அந்த பணம் திரும்பி வரும் அப்படிங்கிறது கஷ்டம். அப்போ யாருக்கு பணம் கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமான ஆவணம். இப்போ உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்காரு. ஒரு அவசரமான ஒரு வேலை, கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, சரி 5 லட்சம் தாரேன், நம்ம ஒரு அடமானம் மட்டும் போட்டுருவோம். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட சொத்தை அடமானம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை அவங்க திருப்பி தந்து அந்த சொத்தை அவங்க மீட்டை தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அந்த பணத்தை தரவே மாட்டாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஆவணமும் இல்லாமல் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாடுகள், கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, ஒரு கோயிலை பற்றி கதை எழுதுறது அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஒரு நாவல், இப்போ வந்து ஒரு தொடர்கதை மாதிரி எழுதுறாங்கன்னு வைங்களேன், ஒரு காதல் கதைகள் அப்படின்னா ரகசிய காதல் கதைகள், இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் ரொம்ப அழகாக எழுதுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கவிதை ஒரு கலைநயத்தோடு எழுதுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து கவர்மெண்ட் தப்பு பண்ணால் கூட தப்பு தாங்க. கவர்மெண்ட் தப்பு பண்ணால் கூட அதை கூட லெட்டர் போட்டுருவார், நீங்கள் பண்ணுறது தப்பு, இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உணவு சார்ந்த வேலை அப்படின்னா ஒரு கல்வி சார்ந்தது அப்படின்னா ஒரு டெக்டைல்ஸில் ஒரு கெமிக்கல்ஸில் இது சம்மந்தமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு மெடிக்கல் படிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போது இது ஒரு சிறப்பான படிப்பை தரும். அப்போ கணினியை கூட படிக்கலாம். ஏன்னா அது ஒரு புதுமையான கல்வி. அதனால் அது கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இவங்க வந்து உங்களோட முதல் காலம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட இவங்க வந்து தொழில் பண்ண ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க இவங்களுக்கு வந்து வருமானமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வாடகை வீட்டில் வந்து சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க. அதே போல் இவங்க வந்து பைக்கு அப்படின்னா இடத்துக்கு வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இடம் வாங்கினாலும் லோன் போட்டு ஒரு வீடு கட்டுவார். அப்படின்னா வீடு லோன் போட்டு ஒரு கார் வாங்குவார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இவங்க வந்து அடிக்கடி பைக்கை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூ முடிஞ்சாலும் அடுத்த பைக் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. விவசாயம் சம்பந்தமான தொழில்களுக்கு உங்களுக்கு வந்து லாபம் உண்டு. அதே போல் இவங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக நிச்சயமாக சொத்து உண்டுங்க. அவங்க அப்பா தாத்தா காலத்தில் பெரிய சொத்து, இவங்களுக்கு சொத்து கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி சொத்து மூலமாக உங்களுக்கு வழக்கம் இருக்கும். கோர்ட்டில் ஏதாவது கேஸும் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து மறைமுக தொல்லைகள், சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் அண்ணன் தம்பியிலே உங்கள் பங்காளிகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து உங்கள் தந்தை பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை நிறையா வேஸ்ட் பண்ணியிருப்பாருங்க. நிறைய சொத்தை சும்மா மாதிரி விற்றுருப்பார். இவங்க வந்து அவங்க அப்பா வந்து பணத்தை அப்படி அந்த சொத்துக்களை நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்பார். இவர் அந்த சொத்துக்களை மீட்டு வாங்கியிருப்பார் இவர் சம்பாதிச்சு. அதே போல் இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவார். காதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. எவ்வளோ நாளும் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதே போல் இவங்களுக்கு ஏதாவது கேஸ் நடக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தீர்ப்பு வரும். இவங்க ஜாதகமாக இப்போ சிறப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துடும். அதே போல் இவங்க வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகாட்டா 2 பேருக்குள்ள ஏதாவது வார்த்தை தகராறு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் கடனை அதிகரிக்கும். அப்போ என்னாவும் கடனை ஆரோக்கியமான கடனாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். எந்த கடன்னாலும் சரி இடம் வாங்கி கண்டிப்பாக வாங்கலாம். இவங்கள்ட்ட வந்து வச்சிருக்க சொத்துல ஏதாவது ஒரு சொத்துல வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொத்துல இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது வில்லங்கம். அதே போல் இவங்க வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த வாத்தியார்கிட்ட கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க. அடுத்து கோயில் பூசாரிட்ட கொஞ்சம் ஏதாவது பழக்கம் இருக்கும். இல்லை கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்கள்ட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்கும். வக்கீல் இல்லை ஜட்ஜிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு வந்து
திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட இப்போ ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை காதலிக்க ஆரம்பிங்க. எப்படி நம்ம வெளியே இருக்கவங்களை நம்ம காதலிக்கமோ அதே மாதிரி உங்கள் மனைவியை காதலிக்க ஆரம்பிங்க. அப்போ உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கிஃப்ட் கொடுத்துட்டே இருங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டே இருங்க. காதலிக்க நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வாரம் ஒருக்கா கிஃப்ட் கொடுத்துட்டே இருங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திடீர்னு 2 பேரும் அவங்க ஒய்ஃபு சண்டை போட்டு 10 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் அப்போ அவரோட தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிரும். இவர் தொழில் பண்ணுவார்ல, மனைவி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், நல்லா போயிட்டு இருக்க தொழில் டல்லாயிரும். திரும்பவும் மனைவி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். அப்போ மனைவியும் சிறப்பாக சந்தோஷமா இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல கவனமாக பார்த்து வேலை செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நல்ல வேகமாக வேலை பார்க்கறனால இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. இவங்க வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காதுங்க. ரொம்ப தூரம் போகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இப்போ இவர் வந்து யாருக்கா அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் படி யாருமே அவ்வளோ கரெக்டாக நடக்க மாட்டாங்க. இவர் அக்ரிமெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாரு, மற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. திடீர்னு எதிர்பாராமல் ஒரு பெரிய பணம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சது கம்பெனியில் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கிளம்பி வந்து நிற்கும். திடீர்னு பிரச்சனைகளும் உருவாகி நிற்கும். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி ஏதாவது தடை கொடுக்குறதுக்கானே எவனா வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் எல்லாத்தையுமே இவங்க மீறி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ யார்கிட்டையாவது சேர்ந்து பார்ட்னர் பண்ணிட்டு இருக்காருன்னா திடீர்னு பார்ட்னர் பிஸ்னஸ் வேண்டாம், நம்ம தனித்தனியாக பண்ணிடும் அப்படின்னு கூட போயிடுவாங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மிதுன ராசி அப்படிங்கிறது கடல் தாண்டி தொழில் பண்ணலாம். மீன் பிடிக்கலாம், கப்பலில் வேலை பார்க்கலாம், ஒரு கடல் தாண்டி போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க பார்க்கக்கூடிய கம்பெனியில் ஒரு பெரிய ஹெட்டான பெரிய பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பு கிடைச்சோன்னே இவங்க என்னென்ன நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு போதை உண்டுங்க. அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற போதை அதிகமாக உண்டு. அதனால் எல்லாத்தையுமே போராடி ஜெயிப்பாங்க. அரசியலில் இருந்தால் இவங்க சரியான சாணக்கியம், பேசியே ஜெயிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் வெளியுலகத்தில் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்டலாம் இவங்க தன்னால் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் வந்து இவங்ககிட்ட வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு பெரிய லெவலில் போகிறக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நண்பர் மூலமாக நீங்கள் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவங்க நிறைய பணத்தை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசையா சொத்துக்கள் இடங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இவங்களுக்கு பொருள் இழப்பு அப்படின்னால பெண்கள் மூலமாக தாங்க கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து அதிகப்படியாக பணம் சம்பாதிச்சா கூட அந்த பெண்கள் மூலமாக ஒரு பெண்களை ஆசைப்பட்டோ அது மூலம் பணம் அதிகமாக இவங்க செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்நியத்தில் திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி நீங்கள் திருமணம் பண்ணாலும் கோயிலில் வச்சு திருமணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்க கூட்டு தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு ஆகிட்டிங்கன்னா உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் சித்தப்பாவையோ உங்கள் தம்பி யாராவது கூட்டு தொழில் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. நல்லவங்ககிட்ட நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவங்ககிட்ட கெட்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாக எல்லார்ட்டுமே கொஞ்சம் நட்பாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் தாங்க நினைப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காதல் கண்டிப்பாக உண்டு. மனைவிட்ட வந்து அந்த காதலை சொன்னீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை உண்டு. சரி, அதனால் காதல் இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டா உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மனைவிட்ட சொல்லாதீங்க, வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது. அதே போல் இவங்க வந்து எதையுமே தனியாக செய்ய மாட்டாங்க. எப்போவுமே யாரையாவது கூட சேர்த்துக்கணும், பார்ட்னர் தான் பண்ணணும், தனியாக செய்ய பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பண்ணவே மாட்டாங்க. தனியாக பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதே போல் எங்கே போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பின்னாடி ஒருத்தரை ஏற்றிட்டு தான் போவார், தனியாக போக மாட்டார். நல்லா பேசுவாங்க, நகைச்சுவையும் பேசுவாங்க, காரணமாகவும் பேசுவாங்க, வசீகரமாகவும் பேசுவாங்க. எப்படி பேசினாலும் இவர் பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்க வந்து எப்போவுமே கூட யாராக இருந்தால் தான் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. மனதைரியமே கூட உள்ளவங்க ஒருத்தவங்க இருந்தால் தான் உங்களுக்கு தைரியமே வரும். அதே போல் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அப்படி போகும்போதே பைக்கில் ஏதாவது கிள்ளிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படி தான் போவாங்க. எவ்வளோ தொழில் சம்மந்தமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரிங்க, அதெல்லாம் பெருசாக கேர் பண்ண மாட்டார். அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதைரியம் அதிகமான ஆள். நண்பர்கள் வட்டாரம் அதிகங்க. இவர் என்ன கேட்டாலும் கொடுக்குறங்க நண்பர்கள் இருப்பாங்க. அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. தெரு கடைசியில் உங்கள் வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் எங்கே உட்காந்தாலும் சரி, ஒன்று கடைசியில் உட்காருங்க, நடுவில் உட்காருவாங்க. இவங்களுக்கு வந்து அடிக்கடி வளைவுள்ள முட்டிச்சந்தில் கீழே விழுந்திருப்பாங்க.
இவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது பூங்கா இல்லை விளையாட்டு மைதானம், பள்ளிக்கூடம், நூலகம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு விரும்புவாங்க. அதனால் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. இவங்க ஃபோன் பேசினா கூட ஒரு ஜன்னல் ஓரத்தில் நின்று தாங்க ஃபோன் பேசுவாங்க. இவங்க வந்து காற்றோட்டம் இல்லாத வீட்டில் இவங்க இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தாங்கன்னா நோய் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஜன்னல் அதிகமாக இருக்க வீடு, காற்றோட்டமாக இருக்க வீட்டில் தான் இவங்க இருக்கணும். இவங்களுக்கு ஏசி போட்டால் உடனே சளி பிடிச்சிக்கும். இவங்க வீட்டில் கண்டிப்பாக தோட்டம் இருக்கும், அதில் நிறைய செடி கொடிகள் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து சில்லறை வியாபாரம் ரொம்ப நல்லது. மொத்த வியாபாரம் பண்ணிங்கன்னா பணம் வரவு சொல்ல கவனமாக இருக்கணும். அதே போல் பெரியம்மா இருப்பாங்கள்ல, பெரியம்மாள்னா சித்தி, அவங்க பையன் இருப்பார்லாம், அதான் தம்பியில் பெரியம்மா பையன், சித்தி பையன், அவங்ககிட்ட ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் இது வந்து ரொம்ப சிறப்பான ராசிங்க. அப்போது இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க புதன் பகவானை வணங்கணும். நவ கிரகங்களில் இருக்க அந்த புதன் பகவானை நிச்சயமாக வணங்கணும். வணங்கும் போது இவங்களோட வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும், பெற்றோரை வணங்க வேண்டும்,